மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் இந்தியா முன்னேறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடனான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. 339 என்ற இமாலய இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்ற இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியுடன் விளையாட இருக்கிறது இந்திய அணி. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இன்றைய போட்டி எப்படி அமைந்தது மணிகண்டன்? விவரங்கள். வணக்கம். 2025 ஆண்டு மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி வரக்கூடிய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில இரண்டாவது அரையிறுதி போட்டியில ஒரு இமாலய இலக்கை இந்திய அணி எட்டி பிடித்து மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த வெற்றியை பொறுத்தவரையில மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிகப்படியான சேஸாக இருக்கிறது. 339 என்னும் இமாலய இலக்கை நோக்கி களம் கண்ட இந்திய அணி முதல்ல ஸ்மிருதி மந்தானா உள்ளிட்ட நட்சத்திர வீராங்கனைகளை சொற்ப ரன்களிலே இழந்திருந்தாலும் நிதானமான ஆட்டத்தின் மூலமாக ஜெமிமா ராட்ரிகியோஸும் அதே போல கேப்டனான ஹர்மன்பிரீத் கௌரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. ஒரு 150 ரன் அளவுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அது இருந்தது. இந்திய அணி சற்றே தர்க்கத்திலிருந்து ஒரு 10 ஓவருக்குள்ளாக வெறும் 60 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த இந்திய அணி இன்னமும் 10 பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில 9 பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு 5 விக்கெட் வித்தியாசத்திலான வெற்றியை பெறுவதற்கு இந்த பார்ட்னர்ஷிப் மிக முக்கிய பங்காற்றியது. அது மட்டுமல்லாமல் இடையில வந்த கோச் 16 பந்துகள்ல 26 ரன்கள் அடித்து ஒரு முக்கியமான கேமியோவை கொடுத்தார். ஆனால் இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில 134 பந்துகள்ல 14 பவுண்டரிகளுடன் கடைசி வரையில ஜெமிமா ராட்ரிகியோஸ் 127 ரன்களை அடித்து ஆட்டமிழக்காமல் ஆட்டத்துடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். இந்த போட்டியின் துவக்கத்துல பார்க்கும்போது முதல்ல பேட்டிங் ஆடிய பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி முதல்ல இந்த இமாலய நோக்கி நகரும் போது அவர்களும் சற்றே சர்க்கல்ல இருந்தனர். முதல்ல ஆரம்ப கட்டத்திலே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் 20வது ஓவருக்கு பிறகாக அதிகப்படியான ரன்களை அவர்கள் ஸ்கோர் செய்ய முனைந்திருந்தனர். அந்த அடிப்படையில தான் 338 என்னும் மிகப்பெரிய இலக்கை அவர் நிர்ணயித்திருந்தனர். இடையில இந்திய அணியுடைய பந்து வீச்சிலும் ஃபீல்டிங்கிலும் சிறிய சுணக்கம் இருந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஸ்கோரை, அதாவது இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாக வின் ப்ராபபிலிட்டிஸ் என்பது 70க்கு 30 என்ற அளவுல தான் இருந்தது. இந்த அளவுக்கான ஸ்கோரை இதுவரையில கிரிக்கெட் வரலாற்றுல, மகளிர் கிரிக்கெட் வரலாற்றுல உலகக்கோப்பை போட்டியில யாருமே வெற்றிகரமாக வென்றதில்லை என்ற ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லக்கூடிய நிலையில தங்கள் முன்னாக ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாட தொடங்கியது. அற்புதமான பேட்டிங் திறமையால 9 பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில கடைசி பந்திலும் பவுண்டரியின் மூலமாக இந்தியா வென்று காண்பித்திருக்கிறது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே முதல் அரையிறுதி போட்டியில தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்று இந்தியா உடனான இறுதிப் போட்டியை உறுதி செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணியும் சற்று பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில வரக்கூடிய நவம்பர் 2ஆம் தேதி இதே நவி மும்பை மைதானத்துல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா எனப்படக்கூடிய தென்னாப்பிரிக்க அணியும் சாம்பியன்ஸ் பட்டத்திற்காக மோத இருக்கின்றனர். மூன்றாவது முறையாக 2007, 2011 தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. அதுவும் நடப்பு சாம்பியனான பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி முன்னேறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.